ஹாய் குட்டீஸ், நான் உங்க சூசன் அக்கா. நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான சங்கீதம் தான் படிக்க போகிறோம். சங்கீதம் 1. இந்த சங்கீதம் ஞானத்தின் சங்கீதம்னு சொல்லுவாங்க. The Wisdom Psalms. வாங்க குட்டீஸ் படிக்கலாம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். ஓகே குட்டீஸ், சங்கீதம் 1 படிச்சோம்ல. இந்த சங்கீதத்துல துன்மார்க்கருடைய வழி எப்படி அழியும் அப்படிங்கறதையும் நீதிமான்களுடைய வழி எவ்வளவு அழகா நிலை நிற்கப்படும் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால குட்டீஸ், நாம துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காம பாவிகளோட வழியில நிற்காம பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராம நாம கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கணும். அப்பதான் நம்ம பாக்கியவான்களா இருப்போம். ஓகேவா குட்டீஸ்? மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு அழகான சங்கீதத்துடன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சூசன் அக்கா.